ஓம் நமச்சிவாய. அசோசியேட் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரையறுக்கிறேன். நாம் 10 பொருத்தம் திருமண பொருத்தத்தில் நாம் ரஜ்ஜு பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே போட்ட பதிவுகளில் நாம் பாத ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு, உதர ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு போன்ற பிரிவுகளை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம சிரசு ரஜ்ஜு அப்படிங்கிற பிரிவை பார்க்கலாம். இங்கே ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களில் பிறந்த ஆணும் பெண்ணும், அதாவது கணவனோ மனைவியோ கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள, அதாவது அந்த பொருந்தாத நட்சத்திரத்தில் அவங்க 2 பேருக்கும் பிறப்பு நட்சத்திரமாக இருந்து கல்யாணம் பண்ணால் அதில் ஆணோ இல்லை ஒரு பொண்ணோ பொதுவாக அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்து நிலவுது. சரி, இது உண்மைதானா? இந்த மாதிரி பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது சிரசு ரஜ்ஜி. இந்த சிரசு ரஜ்ஜிங்கிறது என்ன அப்படின்னா, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள், அதாவது செவ்வாய்க்கு சொந்தமான நட்சத்திரங்களை தன் நட்சத்திரங்களில் பிறந்தவங்க, அதாவது அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் செவ்வாய்க்கு சொந்தமான நட்சத்திரமான மிருகசிரிஷம் இல்லை சித்திரை இல்லை அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவங்க கணவனோ மனைவியோ இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரமாக இருந்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ரஜ்ஜு தட்டுது. ரஜ்ஜு தட்டுதுன்னா ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ கணவனும் மனைவியும் 2 பேரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, இல்லை கணவன் மிருகசீரிஷ நட்சத்திரம், மனைவி அவிட்ட நட்சத்திரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருந்தால் அது சிரசு ரஜ்ஜிங்கிற அமைப்பை சேரும். சரி, இந்த சிரசு ரஜ்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பிள்ளைக்கு கண்டமாம். பிள்ளைக்கு கண்டமாம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தப்ப கண்ட ரஜ்ஜில் பெண்ணுக்கு கண்டமாம்னு பார்த்தோம். இங்கே சிரசு ரஜ்ஜில் பிள்ளைக்கு கண்டமாம்ங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணும்போது அவங்க கண்ட ரஜ்ஜில் வந்தால் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இல்லை உயிருக்கே ஒரு ஆபத்து உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இங்கே சிரசு ரஜ்ஜா இருந்தால் அந்த பையனுக்கு ஒரு ஆபத்து இல்லை உங்களுக்கு அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் உருவாகலாம். பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலே கல்யாணம் பண்ண வேண்டாம், ரஜ்ஜு பொருத்தம் வருது கணவன் மனைவியும் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ பொண்ணு சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கா, பையன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் உண்டாகாது. அதாவது நமக்கு இந்த பொருத்தம் எவ்வளோ தூரம் முக்கியமோ அதை காட்டிலும் 100 மடங்கு முக்கியம் நம்மளுடைய ஒரு பிறந்த ஜனன ஜாதகம். இப்போ அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி அவங்களுடைய ஜாதகத்தில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், ஏதாவது பிரச்சனைகள் பையனுடைய ஜாதகத்திலேயோ இல்லை பொண்ணுடைய ஜாதகத்திலேயோ இருந்தால் அது அந்த பையனையும் பொண்ணையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இங்கே பிள்ளைக்கு கண்டமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த பையனுடைய ஜாதகத்திலேயே அவனுடைய உயிருக்கு ஆபத்தோ இல்லை உடல் நலத்துக்கு ஆபத்தோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆபத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள் இருந்தால் அப்போ இப்போ அவங்க அந்த தம்பதிகள் 2 பேரும் சிரசு ரஜ்ஜில் வர்றாங்க அப்படின்னா அந்த வேகத்தை அது அதிகப்படுத்திடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பையனுடைய ஜாதகத்தில் பொதுவாக குற்றம் குறை இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பையனுக்கு மட்டும் இருந்தால் மட்டும் நல்லது கிடையாது, பொண்ணுக்கும் அதே விதி தான். ஏன்னா ஒரு சிலருடைய பெண்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக நிலைமைப்படி அவங்க கணவனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிரக நிலைமைகள் கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பையனுடைய ஜாதகத்தில் பிரச்சனையே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பொண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி மாங்கல்ய தோஷம் இருக்குது, இல்லை அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி கணவனுக்கு ஏதோ ஒரு அவனுடைய உடல் நலத்துக்கோ இல்லை அவனுடைய உயிருக்கோ ஒரு ஆபத்தான ஒரு கிரக நிலைமை இருக்குன்னா கூட இங்கே அந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த பெண்ணுடைய ஜாதகனால அந்த பையனுக்கு சில ஆபத்துகள் வந்துடலாம். அப்போ பையனுடைய ஜாதகமும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும், பொண்ணுடைய ஜாதகமும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். 2 பேருடைய ஜாதகத்திலையும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பையனும் பொண்ணும்
இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பிறந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய 2 பேருடைய ஜாதகத்திலையும், அதாவது பையனுடைய ஜாதகத்திலையும் எந்த விதமான ஆபத்தை குறிக்கக்கூடிய கிரக நிலைமை இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பொண்ணுடைய ஜாதகத்திலையும் ஆபத்தை குறிக்கக்கூடிய கிரக நிலைமையோ இல்லை கணவனுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ ஆபத்தை குறிக்கக்கூடிய கிரக நிலைமைகளோ பொதுவாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. பிறப்பு ஜாதகம் சுத்தமாக இருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமாக இந்த சிரசரஜி இருந்தாலும் அந்த தம்பதிகள் கல்யாணம் பண்ண அவங்க நீடூழி வாழ்வாங்க. அவங்களுக்கு ஆயுளுக்கோ இவங்க அவங்களுடைய உடல் நலத்துக்கோ எந்த விதத்துலையும் குறைகள் இருக்காது. அப்போ இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, அவரவருடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த சிரசரஜை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அதே நேரத்தில் சிரசரஜி பொருத்தமும் வருது, அதாவது கணவனும் மனைவியும் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. மேலும் இது போன்ற பல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நமது அஸ்ட்ரோஸ்பியர் சேனலில் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். உங்களுடைய பேராதரவை வருங்காலங்களிலும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.